ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நாளைக்கு அக்டோபர் மாசத்துக்கான 3 தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆக போகுது. இந்த புக்கிங் எப்படி இருக்கும், யாரெல்லாம் புக் பண்ணலாம், புக்கிங்ல இருக்க முக்கியமான ஒரு சில தகவல்கள் கூடவே இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாக்குற வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே அடுத்து தரிசனம் போற எல்லாருக்குமே பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகலை அப்படின்றவங்களும் முயற்சியை கைவிடாம தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. சில பேரெல்லாம் ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணும்போது கிடைச்சவங்களும் இருக்காங்க, வருஷக்கணக்கா ட்ரை பண்ணியும் கிடைக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த சேவா நமக்கு எப்போ கிடைக்கணும் அப்படின்றத பொறுத்து கடவுள் அவர் கொடுக்குற வாய்ப்பு. அதனால முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கும் கிடைச்சிருந்தது அப்படின்னா 2 நாள் தான் இதுக்கான பேமெண்ட் டைம் இருக்கு. ஸோ அதனால நீங்க மிஸ் பண்ணாம பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கிடைச்சிருச்சுன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு, கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. எப்படியாவது இந்த சேவாவை அட்டன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சேவான்னு தான் சொல்லணும். ஏன்னா விஐபி எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளும் போய் பார்க்க முடியும் அப்படின்னா அது இந்த ஒரு சான்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நாளைக்கு மொத்தமா நமக்கு பார்த்தோம்னா 3 புக்கிங்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன புக்கிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். காலையில 2 புக்கிங் இருக்கு. அதுல ஒன்னு மாசம் மாசம் ஓபன் ஆகுற எப்பவும் போல இருக்க ஆர்ஜித சேவா டிக்கெட். இதுல கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவான்னு சொல்லி 4 சேவாக்கள் வரும். இது இல்லாம இருக்கக்கூடிய அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி அன்னைக்கு திருமலையில புஷ்பயாக சேவா நடக்குது. இது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வருடாந்திர சேவா. சோ இந்த சேவால ஒரு குறிப்பிட்ட அளவு டிக்கெட்ஸ் தான் ஓபன் பண்ணுவாங்க. அந்த நாள்ல அதாவது 30ஆம் தேதி அன்னைக்கு இந்த புஷ்பயாக சேவாவுக்கு நம்ம புக் பண்ணிருந்தோம் அப்படின்னா 2 தடவை மூலவர் தர்ஷன் பார்க்கலாம். சுபதம் வழியா போயிட்டு ஜெயன் விஜயன் வரைக்கும் நின்று 2 தடவை மூலவர் தர்ஷன் பார்க்கலாம். ஸோ நீங்க 30ஆம் தேதி அன்னைக்கு ஒரு போற பிளான் இருக்கு, தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த ஆர்ஜித சிவா பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை நம்ம ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ஜித சேவா டிக்கெட் எல்லாமே அப்படிதான் 2 பேருக்கு மேக்ஸிமமா பண்ணிக்கலாம். ஒரு சில சேவாக்கள் ஒருத்தருக்கு நம்ம மினிமமா பண்ணிக்கலாம். மேல இருக்க டிக்கெட் எல்லாமே ஒரு ஆளுக்கு 500 ரூபாய். இந்த புஷ்பயாக சேவாவுக்கு 700 ரூபாய் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஆர்ஜித சேவா எதுவும் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த நாள்ல இருந்து 180 நாள் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அப்பதான் உங்களோட ஆதார் கார்டு எடுத்துக்கும். இப்ப எனக்கு 180 நாள் ஆச்சா இல்லையான்னு தெரியல, எனக்கு வேற ஒருத்தவங்க தான் புக் பண்ணி கொடுத்தாங்க, இப்ப இருக்க புக்கிங் நான் பண்ண போறேன் அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆகி இருந்துச்சு அப்படின்னா புக்கிங் ஆகும். இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி புக் பண்ணி இன்னும் 180 டேஸ் கம்ப்ளீட் ஆகல அப்படின்ற மாதிரி எரர் வரும். எப்பவுமே புக்கிங்க்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க. 2 பேமெண்ட் மெத்தட் வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா நீங்க கன்ஃபார்மா டிக்கெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 மொபைல் நம்பர்ல நீங்க ஒன்னு நம்ம ஆப்லயும் அந்த மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிக்கிட்டு வெப்சைட்ல பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த லாகின் எரர் வராது. ஸோ வெப்சைட்லயே 2 போர்ட்டல்ல ஒரே மொபைல் நம்பர் பண்ணும்போது தான் ஆல்ரெடி வேற ஒரு இதுல லாகின்ல இருக்கு அந்த மாதிரி எரர்லாம் காட்டும். நீங்க ஆப்லயே பண்றீங்க வெப்சைட்லயே பண்றீங்கன்னா 2லயுமே ட்ரை பண்ணுங்க. எதுல வர்ச்சுவல் கியூ கம்மியா கிடைக்குதோ அதுல நீங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்டா உங்களோட டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது ஏற்கனவே நம்ம சேனல்ல டீடைலா நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருப்போம், இதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்போம். இதுல இன்னுமே புக் பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ற நிறைய பேர் இருப்பாங்க. கம்ப்யூட்டர் ஃபாஸ்டா இருக்குமா மொபைல் ஃபாஸ்டா இருக்குமா எதுல பண்ணலாம் அப்படின்னா நீங்க 2லயுமே பண்ணலாம். மொபைல்லையும் பண்ண முடியும், கம்ப்யூட்டர்லயே நம்ம நோட் பேட்ல எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு விண்டோவை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நோட் பேடை பக்கத்திலே வச்சு காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்க முடியும். ஆதார் கார்டு நம்பரை மட்டும் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நானு என்னோட வைஃப் போறோம், எங்களுக்கு 12 வயசு கம்மியா தான் 2 பசங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தனியா புக் பண்ணுமா அப்படின்னா 12 வயசுக்கு கீழே யாருக்குமே தேவையில்ல. அதனால நீங்க உங்களுக்கு மட்டும் புக் பண்ணிட்டு கூட்டிட்டு போகலாம். இப்போ ஒரு சில பேர் கல்யாணோற்சவ சேவா புக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு 12 வயசுக்கு மேல ஒரே ஒரு பொண்ணும் பையனும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தனியா கல்யாணோற்சவ சேவா புக் பண்ண முடியாது, ஏன்னா அது கப்பல் டிக்கெட் அப்படின்றனால. அப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க ஆஃப்லைன்ல அங்க போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் டிக்கெட் கொடுப்பாங்க. உங்க கூட உங்களோட பசங்களை கூட்டிட்டு போகலாம். இந்த வாய்ப்பும் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நாளைக்கு காலையில ஓபன் ஆகுதுங்க. ஸோ 2 டிக்கெட்டுமே உங்களுக்கு ஒன்னாதான் ஓபன் ஆகும். 30ஆம் தேதி மட்டும் நமக்கு இந்த புஷ்பயாக சேவா டிக்கெட் இருக்கும். ஸோ ஃபாஸ்டா புக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்டா பண்றீங்களோ சோ அந்த அளவுக்கு உங்களால பண்ண முடியும். அமௌண்ட்டும் டபுளா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சப்போஸ் ஒரு தடவை டெபிட் ஆயிடுச்சுனா கூட உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வந்துரும் டிக்கெட் சக்சஸ் ஆகல அப்படினா. இல்ல அப்படினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே புக் பண்ணிக்க முடியும்.
ஸோ இதோட புக்கிங் எப்படி இருக்கும்ன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது நாளைக்கு மத்தியானம் ஒரு புக்கிங் இருக்கு. இது வந்து ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா உங்களால சேவா பார்க்க முடியாது, ஆனா தரிசனத்துக்கு ஒரு நாள் போகலாம். இதுவே காலையில ஓபன் ஆகுது பாத்தீங்களா 10 மணிக்கு, இதை புக் பண்ணீங்கன்னா அந்த சேவா கல்யாணோற்சவம் வந்தா கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா வந்தா ஊஞ்சல் சேவா, அந்த சேவாவையும் பார்க்கலாம். அதே டைம்ல நம்ம தரிசனமும் பார்க்கலாம். மேக்சிமமே பாத்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 மணி நேரத்துல நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், அதே மாதிரி வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப தூரம் நடக்க முடியல, என்னால் வந்து 300 கியூல ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வர்ச்சுவல் சேவா பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரம்மோற்சவம் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு புரட்டாசியில எதுவும் தேவைப்படுது, ஸோ 3வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை தான் தேவைப்படுதுன்னா நீங்கள் வர்ச்சுவல் சேவால கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் நம்ம நிறையவே பண்ண முடியும். இந்த டிக்கெட் வந்து 500 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு, கல்யாணோற்சவமாக தான் 2 பேத்துக்கு, மற்ற டிக்கெட்னா ஒருத்தர் கூட பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம சேவா பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தர்ஷன் டேட்டு, சேவா டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தரிசன டேட் வந்து வரும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதோட புக்கிங் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து இருக்கு. மொத்தமாக 3 புக்கிங்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது 23ஆம் தேதியும் நமக்கு வந்து புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ திருமலை அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து 23ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் டிக்கெட் இந்த மாதிரி 23 இருக்கு. 24, 25 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாட்கள் நமக்கு வந்து டிக்கெட் புக்கிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து 3 புக்கிங்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதை பொறுத்து புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க. புக்கிங்ஸ்ல டவுட் இருந்தால் நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து கீழ்த்திருப்பதியில டெய்லியுமே வந்து நமக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 மணிக்கெல்லாம் டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 மணிக்கு கூட அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்ரீவாரி மெட்டோட டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும், அதே மாதிரி மற்ற எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடத்துலையுமே இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்குறாங்க. ஆதார் பேஸ்டு, ஆதார் காட்டி நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இதுல தர்ஷன் பார்த்தோம்னா திரும்ப பார்க்கறதுக்கு 30 நாள் ஆகும். ஸ்ரீவாரி மெட்ரு டோக்கன் வாங்கினா நம்ம வந்து நடந்து போயிட்டு அந்த 1200வது படியில ஸ்கேன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இல்ல நாங்க அலிப்பிரி வழியா தான் நடந்து போற பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க எஸ்எஸ்டி டோக்கனை வாங்கிக்கோங்க. ஸோ அதுல நடந்து போனீங்கன்னா ஸ்கேன்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏடிஜிஎஸ் சர்க்கிள்ல போயிட்டு நம்ம வந்து கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த இலவச தரிசன டோக்கன்ல இருக்க விஷயம். இருக்கு, வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்தது நேத்து வந்து 90,011 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. திருமலையில தொடர்ந்து பக்தர்களோட கூட்டம் அதிகமாக தான் இருக்கு அப்படின்றது தான் அப்டேட்டு. இலவச தரிசனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி நாராயணகிரி கொட்டகை வரைக்கும் வெளியில வந்து வரிசைகள்ல காத்திருக்காங்க. இலவச தரிசனம் சுமார் 14 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அபிஷியல் அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து எஸ்எஸ்டி டோக்கன் 300 தரிசனம்லாம் ஆவரேஜா ஒரு டைம் நம்ம சொல்லுவோம். ஒரு 3 மணி நேரம், மேக்ஸிமம் 5-6 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ கம்பார்ட்மெண்ட்ல நம்மள வெயிட் பண்ற வைக்கிறது பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த தரிசன டைமிங் வந்து மாறும். ஆன்லைன்ல ரூம் கிடைக்காதவங்க திருமலையில ரூம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க நேரா வந்து சிஆர் ஆஃபீஸ் போயிருங்க. காலையில நம்ம வந்து 4 மணில இருந்து கூட வெயிட் பண்ணலாம். 5 மணிக்கு மேல கவுண்டர் ஓபன் பண்ணாங்கன்னா லைன்ல வந்து நின்று நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரூமோட அலாட்மெண்ட் வந்து அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு வந்து வரும். சில நேரம் 1 மணி நேரத்துல அலாட் ஆகும், சில நேரத்துல வந்து அரை மணி நேரம் கூட ஆகலாம், சில நேரம் 2 மணி நேரம் கூட ஆகலாம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை பொறுத்து ரூம்ஸ் வந்து அலாட் ஆகும். திருமலையில ரூம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க சிஆர் ஆஃபீஸ்ல தான் டிடிடியோட ரூம்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும். இதை தவிர வந்து பிரைவேட் மடங்கள் இருக்கு. ஸோ அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன்ல புக் பண்ண முடியுமா அப்படின்னா ஆன்லைன்ல புக் பண்ற ஒரே ஆப்ஷன் வந்து கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன் அவங்க மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி வேற எந்த ஆப்ஷனுமே வந்து கிடையாது. நம்ம நேரடியாக கேட்கலாம், ஃபோன் பண்ணி கேட்டா ஸோ அவங்க வந்து வாங்க அவைலபிள் பொறுத்து தருவோம் அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் டிடிடியோட ரூம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஜூலை 29ஆம் தேதி அன்னைக்கு நீங்க திருமலை போறீங்க அப்படின்னா அன்னைக்கு கருட பஞ்சமி. ஸோ அதனால நமக்கு வந்து அன்னைக்கும் வந்து கருட வாகன சேவை இருக்கு. ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை திருமலையில் கருட பஞ்சமி விழா கொண்டாடப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ மலையப்ப சுவாமி அவரோட விருப்ப வாகனமான கருட வாகனத்துல ஈவினிங் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் மாட வீதிகள்ல ஊர்வலமா வந்து வருவாரு. பக்தர்கள் இதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாசம் வந்து 2 கருட சேவை இருக்கு. ஒரு கருட சேவை முடிஞ்சிருச்சு, 2வது கருட சேவை வர 29ஆம் தேதி அன்னைக்கு வந்து இருக்கு. திருமலையில் கருட பஞ்சமி ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த ஆடம்பரத்துடன் கொண்டாடப்படுகிறது. புதுமண தம்பதிகள் தங்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கவும், பெண்கள் தங்கள் குழந்தைகள் வலிமையாகவும் கருடனை போல நல்ல ஆளுமை கொண்டவர்களாகவும் இருக்க கருட பஞ்சமி அன்னைக்கு பூஜை செய்யப்படுறதா நம்பப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு போறவங்க கருட வாகன சேவை இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாதீங்க.
அதுக்கு அடுத்ததான் நீங்க வந்து இது அங்க பிரதட்சண டிக்கெட் புக் பண்ணிருக்கவங்க நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே புஷ்கரணியில வந்து நீராடினதுக்கு அப்புறமா தான் அங்க பிரதட்சணம் செய்யறதுக்கு போகும். இப்ப பிரம்மோற்சவம் வருது அப்படின்றதுனால ஒவ்வொரு வருஷமே என்ன பண்ணுவாங்கன்னா புஷ்கரணி ஃபுல்லாவே வந்து ரினோவேட் ஒர்க், அதாவது புதுப்பித்தல் பணிகள் வந்து நடைபெறும். இந்த புதுப்பித்தல் பணிகள் தொடர்பாக டிடிடி அபிஷியலா ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமலை ஸ்ரீவாரி கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள புனித சுவாமி புஷ்கரணி, அதாவது ஜூலை 20ஆம் தேதி நேத்துல இருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் புதுப்பித்தல் மற்றும் பழுதுபார்க்கும் பணிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாரம்பரியமாக இந்த வருடாந்திர புதுப்பித்தல் பணிகள் செப்டம்பர் 24 முதல் தொடங்க உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் சலக்கட்ல பிரம்மோற்சவங்களை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சூழல்ல நீங்க வந்து புதுப்பித்தலை முன்கூட்டியே முடிக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், இந்த ஒரு மாத காலத்தில் புஷ்கரணி ஹாரதி இருக்காது, மேலும் பக்தர்களுக்கு புஷ்கரணியில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் இதை கவனத்தில் கொண்டு ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது நேத்து 20ஆம் தேதி ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாசம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க எப்படி வந்து அங்க பிரதட்சணை போறவங்க பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து தங்கியிருக்க ரூம்ல வந்து அங்கேயே குளிச்சுட்டு ஈரமா வந்து போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த புஷ்கரணிக்கு பக்கத்திலேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அங்க கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. புஷ்கரணி வந்து பழுது பார்க்கக்கூடிய பணிகள் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து பிரம்மோற்சவத்துக்காக எப்பயுமே வந்து பண்ணுவாங்க. இது வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாராவது போறவங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பிரஸ் ரிலீஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டிடிடி இஓட பேர்ல போலி கணக்குகள் வந்து தொடங்கி பக்தர்கள்கிட்ட பணம் கேட்டு செய்திகளை அனுப்புவது டிடிடியோட கவனத்துக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது குற்றவாளிகளின் மோசடி மற்றும் ஏமாற்று செயலாக டிடிடி அடையாளம் கண்டுள்ளது. இது போன்ற போலி கணக்குகளிலிருந்து பக்தர்கள் விலகி இருக்குமாறு டிடிடி வேண்டுகோள் விடுக்கிறது. மேலும் சந்தேகத்துக்கிடமான செய்திகள் யாரேனும் பெற்றால் உடனடியாக டிடிடியோட விஜிலன்ஸ் ஆன 9866898630 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்க வந்து தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டை நீங்க சரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்திருக்கு, ஈயோட பேர்ல வந்திருக்கு, அவரோட போட்டோ வச்சு வந்திருக்கு அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் யாருக்குமே வந்து பண்ணல. பட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேக்கா ஒரு அக்கௌண்ட் வந்திருக்குன்றதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ் என்னன்னு பார்த்தோம்னா, திருமலையில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்கள் யாத்ரீகர்களோட தேவைக்கேற்ப புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்களை யாத்ரீகர்களோட தேவைக்கு ஏற்பட்ட புதுப்பிக்குமாறு டிடிடியோட வந்து நிர்வாகிகளுக்கு இஓ வந்து சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை திருமலையில் கூடுதல் தலைமை நிர்வாகி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பழைய அன்னபூர்ணா கேன்டீன் கட்டிடத்தை ஆய்வு செஞ்சிருக்காரு. ஆய்வின் போது சாத்தியக்கூறுகளை பொறுத்து ஏற்கனவே உள்ள கட்டமைப்பை சரி செய்து அல்லது அந்த இடத்தில் புதிய வசதியை கட்டுவதற்கான விருப்பங்களை வந்து ஆராயுமாறும் வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி HVDC, பாலாஜி நிலையம் மற்றும் திருமலை மந்திரம் போன்ற ஓய்வு இல்லங்கள் வந்து பழைய கட்டிடங்களை இஓ பார்வையிட்டு இந்த கட்டிடங்கள்ல இன்னும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அதோட பழுது பார்க்கறத பத்தின விஷயங்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டா வந்திருக்க பிரஸ் ரிலீஸ். ஸோ அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.